இந்த வருஷத்தினுடைய முதலாம் நாள் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் துதித்து ஆராதித்து வேண்டுதல் செய்து தேவ சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். हम ये नए साल के पहली तारीख में प्रभु के सम्मुख में हम आराधना किया, स्तुति किया और प्रतिज्ञा पाया, गई विनती के साथ हम आया. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के अच्छे नाम को मैं 2026 வருஷம் ஆசீர்வாதத்தை ஊற்றும் ஆண்டாக இருக்கிறது. ये 2024 साल आशीष को उंडेलने वाले साल है. நாம் ஒவ்வொருவருக்கும் हम सभी को தேவனுடைய திருச்சபையா இருக்கும் परमेश्वर के मंडली का எங்கெங்கெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை கடந்து செல்கிறதோ कहां कहां ये वचन जाता है, ஆசீர்வாதத்தையும் ஊற்றும் ஆண்டாக ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்றுவாராக. आमीन. आशीष को उंडेलने वाले ये साल में परमेश्वर अरे के ऊपर अपने आशीष उंडेलेगा. என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். मैं अपने आशीष उंडेलूंगा. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா भविष्यवाणी की किताब 44वां अध्याय 3रा वचन. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறையும் ஊற்றுவேன். என் சந்ததி மேல் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाऊंगा. मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उंडेलूंगा. இந்த வருஷத்திலே ये साल में 2026 வருஷத்திலே 2024 साल में அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுகிறார். वो अपनी आशीष को उंडेलता है. அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்போது जब वो अपने आशीष उंडेलेगा உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. तुम्हारे लिए एक बड़ा आशा उत्पन्न होता है. எப்படிப்படி தாகத்தோடு இருந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். वो प्यासी भूमि पर जल भरता है. வறட்சியாக இருந்த உங்கள் ஆத்துமாவிலே அந்த தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். और सूखी भूमि पर भी वो अपने आत्मा को உங்களுடைய उंडेलेगा. சந்ததி மேல், तेरे वंश पर உங்க சந்தானத்தின் மேல் और तुम्हारे संतान पर அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் ஊற்றுகிறார். वो अपनी आशीष उंडेलेगा. அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் ஒவ்வொரு பேர் மேலும் ஊற்றப்பட்டு நிறைவாக ஆசீர்வாதமாக பெருகுவதாக. वो आशीष तुम सभी के ऊपर उंडेलकर वो भरपूर आशीष हो जाएगा. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது जब पवित्र आत्मा उंडेलेगा வால் தலையாக்கப்படும், தலை வாளாக்கப்படுகிறது. आमीन. जो पूछ है वो सिर बनेगा, जो सिर है உங்களுடைய वो पूंछ வாழ்க்கை बनेगा. முற்றிலுமாக மாற்றப்படும். तेरी जिंदगी पूरी रीति से உங்கள் बदल குடும்பம் जाएगा. முற்றிலுமாக மாற்றப்படும். तेरे कुटुंब बदल जाएगा. உங்களுடைய சகல காரியங்கள் முற்றிலுமாக மாற்றப்படும். तुम्हारे सारे विषय को पूरी रीति से बदलेगा. வனாந்தரம் செழிப்பாக மாற்றப்படும். सूखी भूमि धाराएं बहाएगा. வயல்வெளியாக மாற்றப்படும். हमें धाराएं बहाएगा. நியாயம் நீதி வெளிப்பட போகிறது. न्याय और धर्म प्रकट होगा. நீங்கள் அமைதியாக சமாதத்தோடு தங்க போகிறீர்கள். तुम शांति से रहेंगे. மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே जो हमें दिया गया वो पवित्र आत्मा के ரோமர் द्वारा. 5:5 வாசிக்கிறோம். रोमियो 5:5. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். रोमियो 5वां अध्याय 5वां वचन. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. पढ़ो. ரோமன் chapter 5:5. और आशा से लज्जा नहीं होती क्योंकि पवित्र आत्मा जो हमें दिया गया है उसके द्वारा परमेश्वर का प्रेम हमारे मन में डाला गया है. உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினர் ஊற்றப்படும் போது, हमारे मन में पवित्र आत्मा डाला जाए, தேவ அன்பை ஊற்றப்படும் போது हमारे मन में पवित्रता के प्रेम, உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை तो உண்டாகிறது. तुम्हें एक बड़ा आशा. ஹalleluya. हालेलुया. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பயங்கள் தூரமாக விலகி ஓடுகிறது. तुम्हारे जिंदगी के हर प्रकार के भय दूर हो जाते. தேவ அன்பு परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. पवित्र आत्मा के द्वारा तुम्हारे मन में डाले. அது ஊற்றப்படும்
ஊற்றப்படும் போது जब वो उड़ेलेगा பெரிய ஒரு நம்பிக்கை. एक बड़ा आशा. நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன். हमारा परमेश्वर आशा का दाता. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13वां वचन. ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். 13वां वचन. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகிறது. पवित्र आत्मा के सामर्थ से तुम्हारी आशा बढ़ती கவனிக்க जाती है. வேண்டும், நம்பிக்கையற்ற உங்களுக்கு இந்த வருஷத்திலே நம்பிக்கை பெருகுவதாக. जो तुम आशाहीन है इस साल में तुम्हारा आशा बढ़ती जाता அந்த है. நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ளே வருகிறார். वो आशा के दाता तुम्हारे अंदर உங்களுக்கு आता है. விசுவாசத்தினாலே तुम्हारे विश्वास के द्वारा எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானம் பெருகுவதாக. हर प्रकार के शांति और हालेलुया समाधान मिलेगा. நம்பிக்கையின் தேவனுடைய விசுவாசத்தினாலே वो आशा के परमेश्वर के विश्वास के எல்லா द्वारा விதமான சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்குள்ளே பெருக போகிறது. सब प्रकार के आनंद और शांति से, சந்தோஷம் சமாதானம் நிரப்பப்படுகிறது. आनंद और शांति से परिपूर्ण இந்த होगी. புதிய வருஷத்திலே ये नए साल में சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் குடும்பத்திலே நிரப்பப்படுகிறது. आनंद और शांति से परिपूर्ण होगी. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே पवित्र आत्मा की सामर्थ உங்களுக்கு से நம்பிக்கை பெருகுகிறது. तुम्हारी आशा बढ़ती அந்த जाए. நம்பிக்கை பெருகும்போது जब आशा बढ़ते जाता है விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा நீங்கள் சந்தோஷமும் சமாதானமும் तुम நிரப்பப்படுகிறது. आनंद और शांति से மீண்டும் परिपूर्ण கரங்களை होगी. வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद धन्यवाद धन्यवाद. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. அப்ப தேவன் உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்போது और वो पवित्र आत्मा तुम्हारे अंदर उंडेलेगा तुम. தண்ணீர்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. आमीन. जल मतलब पवित्र आत्मा ஆறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और धाराएं உன் करके निकाल சந்ததி மேலும் तेरे संतान पर சந்தானத்தின் மேலும் तेरे वंश पर அந்த ஆவியை वो ஊற்றுகிறார். आत्मा அந்த उंडेलता है. பரிசுத்த ஆவியை ஊற்றும் போது वो पवित्र आत्मा उंडेलते समय உங்களுக்கு என்ன உண்டாகிறது? तुम्हारे अंदर क्या होता है? அமைதியாய் தங்கும் இடத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். तुम शांति और निश्चिंत रहेंगे. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் यशायाह भविष्यवाणी की किताब 35वां 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 35वां अध्याय 15वां वचन. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवाणी की 32ஆம் அதிகாரம் 35वां अध्याय 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15वां वचन. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊட்டப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பாக வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். जब तक आत्मा ऊपर से हम पर उड़ेला न जाए और जंगल फलदायक बारी न बने और फलदायक बारी फिर वन न गिनी जाए. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருத்தரி. तब उस जंगल में न्याय बसेगा और उस फलदायक बारी में धर्म रहेगा. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். और धर्म का फल शांति और उसका परिणाम सदा का चैन और निश्चिंत रहने पाए. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியா தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். मेरे लोग शांति के स्थानों में निश्चिंत रहेंगे और विश्राम के स्थानों में सुख से रहेंगे. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் இந்த வருஷத்திலே ஊற்றுகிறார். इस साल में पवित्र आत्मा तुम्हारे बीच में உங்கள் குடும்பத்தின் उंडेलेगा. மேல் ஊற்றப்படுகிறது. तुम्हारे परिवार पर உங்கள் उंडेलेगा. ஒவ்வொரு மேலே ஊற்றப்படும் போது तुम सभी पर उंडेलेगा. உங்களுக்குள்ளே ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலம் உண்டு. तुम्हारे अंदर एक ஒரு அமைதி தங்கும் இடமாக குடியிருக்க शांति के स्थानों में तुम रहेंगे. உங்களுக்கு இந்த வருஷத்திலே பெரிய ஒரு அமைதி உங்கள் வீட்டுக்குள் வருகிறது. आमीन. तुम्हारे घर के अंदर ये साल में एक विश्राम के स्थान வீடு बनेंगे. என்றால் நாமே வீடா இருக்கிறோம். आमीन. हर मतलब हम ही घर है. அங்கே எபிரேயர் 3:6 சொல்றது நாமே வீடா இருக்கிறோம். इब्रानी 3:6 कहता है घर हम है. நீங்களும் வீடுதான். तुम भी घर है. தேவனுடைய அதாவது உங்க கூடாரமும் வீடுதான். तुम्हारा जो डेरा वो भी घर தேவ है. சபையும் வீடுதான். परमेश्वर का कलीसिया भी घर है. வேதத்துல 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र में 3 प्रकार के घर है. எபிரேயர் 3:6 நாமே வீடா இருக்கிறோம். इब्रानी 3:6 में हमें घर है. கர்த்தருடைய சபை ஒரு கூடாரமாக இருக்கிறது. परमेश्वर का कलीसिया भी एक डेरा है. உங்களுடைய கூடாரங்கள் ஒரு கூடாரமா இருக்கிறது. तुम्हारे डेरा भी एक घर है. உங்களுக்கு அப்படிப்பட்ட சமாதான தாபரமாக வைப்பார். वैसे प्रभु शांति के स्थानों में ஒரு रखेगा. நிலையான வாசஸ்தலமாக வைப்பார். आमीन. एक विश्राम के स्थानों में सुख से அங்கே रहेंगे. ஓடி ஓடி ஓடிக்கொண்டு இருக்கிற அனுபவம் அல்ல. इधर उधर दौड़ने वाले अनुभव एक नहीं. भटकने वाला अनुभव नहीं है. आमीन. हालेलुया.
ஒரு நிலையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ளே அமைதியாய் தங்கும் இடத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். शांति के स्थानों में உங்களுக்கு இந்த அமைதியான ஒரு குடி உங்களுக்கு வாசம் பண்ண போகிறீங்க. विश्राम के स्थानों में सुख से இந்த வருஷத்துல நீங்கள் அமைதியாக குடியிருப்பீர்கள். इस साल में विश्राम के स्थानों में உங்கள் குடும்பம் அமைதலாக குடியிருக்கும். तुम्हारा परिवार विश्राम से இந்த வருஷத்துல நீங்கள் அமைதியாக குடியிருப்பீர்கள். इस साल में तुम शांति के स्थानों में रहेंगे. ஏனென்றால் தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर अपना आत्मा தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது जब परमेश्वर का आत्मा उंडेलेगा ஒரு அமைதி வருகிறது. शांति मिलता है. குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு அமைதி வருகிறது. परिवार पर एक बड़े शांति ஒரு मिलता है. பெரிய ஒரு நிலையான ஒரு அமைதி வருகிறது. आमेन. एक बड़े स्थिर का शांति मिलता அதாவது है. சமாதானமும் அமெரிக்கையும் உண்டாகிறது. आमेन. शांति के स्थानों में निश्चिंत இந்த வருஷத்துல रहेंगे. உங்கள் குடும்பத்திலே அப்படி உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். इस साल में वैसे तुम्हारे परिवार में आशीष उठेगा, इसलिए धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो. இரண்டாவதாக दूसरा எசேக்கியேல் 39:29 வாசிக்கிறோம். एजेकिएल 39:29. எசேக்கியேல் 39 அதிகாரம் 29 வசனம். எசேக்கியேல் 39:29. நாம் एजेकिएल 39 अध्याय में இந்த தேவ செய்தியை நாம் ஞாயிற்றுக்கிழமை நன்றாக கேட்போம். ये वचन को हम रविवार के दिन सुनेंगे. இந்த ये संदेश को हम रविवार के दिन अच्छे से सुनेंगे. आमेन. हालेलुया. अभी समय கடத்தே जा रहा है. हालेलुया. आमेन. எசேக்கியேல் 39:29 வாசித்தால், एजेकिएल 39 अध्याय. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஆவி ஊற்றினபடினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். और उनसे अपना मुंह फिर कभी न मोड़ लूंगा, क्योंकि मैंने इस्राएल के घराने पर अपना आत्मा उंडेला है. ஆண்டவர் உங்களுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். परमेश्वर तुम्हारे लिए अपने मुख नहीं இங்க கவனிங்க, தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கபடினால் परमेश्वर की आत्मा तुम पर उंडेले அவருடைய है, முகத்தை மறைக்க மாட்டார். इसलिए वो अपने मुख तुम पर नहीं छिपाएगा. சங்கீதம் 22 அதிகாரம் 24 வசனத்திலே சொன்னது போல, भजन संगीता 22 अध्याय में 24 वचन. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் முகத்தை மறைக்காமல் என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு மறு உத்தரவு தாரேன்னு சொல்லிட்டார். आमेन. हालेलुया. அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார். आमेन. तुच्छ को तुच्छ नहीं जानता, घृणा नहीं करता. जो वो उनके ओर पुकारेगा तभी अपना मुख न छिपाता, அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார். अपने मुख न छिपाता. உங்களுக்கு இங்கே கவனிங்க, கடந்த நாட்கள்ல அவருடைய கோபம் உங்க மேல இருந்தது. बीते हुए दिनों में उनका कोप तुम पर था. ஆண்டவர் முகத்தை மறைத்தார். प्रभु अपने मुंह को இந்த छिपाया. நாளில் கர்த்தர் உங்களுக்கு முகத்தை காண்பிக்கிறார். इन दिन में प्रभु तुम्हें अपने मुख அவருடைய முகத்தை பிரசன்னமாக்குகிறார். उनका मुंह का प्रकाश तुम पर அவருடைய चमकाएगा, முகத்தை பிரகாசமாக்குகிறார். और उनको मुंह का प्रकाश तुम पर चमकाएगा. என்ன புத்தகத்துல 6 அதிகாரத்துல சொன்னது போல, गिनती का पुस्तक 6वां अध्याय में மோசேயை இப்படியாக ஆசீர்வதிக்கிறதுக்கு சொன்னது போல, मूसा का वैसे ही आशीष किया. அங்கே என்னாம புத்தகம் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 24 வசனத்துல, गिनती 6वां अध्याय में 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे. यहोवा तुझ पर अपने मुंह का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உன்னுடைய சமாதானத்தை கட்டெடுக்க கடவர் என்பதே. यहोवा अपना मुख तेरी ओर करे और तुझे शांति दे. இங்கே கவனிங்க, கர்த்தருடைய முகத்தை உனக்கு காண்பிக்கிறார். यहोवा अपने मुख तुम्हारे लिए கர்த்தருடைய முகத்தை உனக்கு மறைக்காம இருக்கும்போது वो अपने मुख तुम्हारे लिए न அவருடைய छिपाएगा. முகத்திலிருந்து ஒரு பிரகாசம் வருகிறது. उनके मुख का प्रकाश तुम पर அவருடைய முகத்திலிருந்து ஒரு चमकाएगा. பிரசன்னம் வருகிறது. उनके मुख से एक प्रकाश அவருடைய आता है. முகத்திலே பிரகாசமும் பிரசன்னமும் வெளிப்படும் போது उनके मुख का प्रकाश तुम पर चमकाएगा तो கிருபை வெளிப்படுகிறது, तुम पर अनुग्रह होता है, சமாதானம் வெளிப்படுகிறது. शांति मिलता है. கர்த்தர் அப்படி கிருபையும் சமாதானமும் अनुग्रह और शांति. ஒவ்வொரு நிருபத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடியது கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். हर एक पत्री में प्रेरित पौलुस कहता है शांति और अनुग्रह मिले. அந்த கிருபையும் சமாதானமும் वो शांति और अनुग्रह है. அந்த தேவனுடைய திருச்சபைக்கு
முகத்தை மறைக்காதபடி காண்பிக்கப்படுகிறது. परमेश्वर अपने मंडली के लिए अपने मुख नहीं छिपाता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். नाम की महिमा हो. அப்ப தேவனுடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற போது जब परमेश्वर की आत्मा ऊपर से उड़ेलेगा, அவருடைய முகத்தை மறைக்காதபடி तब वो अपने मुख न छिपाएगा. அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது, उसका महिमा प्रकट होता है, அவருடைய பிரகாசம் வெளிப்படுகிறது. उनके मुख का प्रकाश चमकता है. அவருடைய அப்படிப்பட்ட வெளிப்படும் போது ऐसे मुख का प्रकाश கிருபையும் சமாதானம் இடத்திலே பெருகிறது. अनुग्रह और शांति बढ़ते இந்த जाता है. வருஷத்திலே தேவனுடைய கிருபையும் சமாதானம் பெருகிறது. इस साल में परमेश्वर का अनुग्रह और शांति बढ़ता है. கிருபை உங்களால செய்ய முடியாததை அவர் செய்யறதுக்கு கிருபை தருவார். जो तुमसे नहीं होता करने के लिए प्रभु अनुग्रह உங்களால देगा. செய்ய முடியாததை செய்யறதுக்கு கிருபை, जो तुमसे नहीं हो तो करने के लिए अनुग्रह है. உங்கள் குடும்பத்திலே சமாதானம் तुम्हारे परिवार में शांति, அது பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். बढ़ने के लिए धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. மீண்டும் கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். धन्यवाद. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களுக்கு அதை பெருக பண்ண போகிறார். ऐसे प्रभु तुम्हें करेगा. மீண்டும் கூட ஆண்டுடைய சமூகத்துல तुम्हारा प्रभु के सम्मुख இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவ செய்தியை கேட்க போகிறோம். इस हफ्ते में आके रविवार के दिन आके हम संदेश இந்த सुनेंगे. ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றும் போது, जब ये आशीष को प्रभु तुम पर उंडेलेगा, தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது जब परमेश्वर का आत्मा तुम पर उंडेलेगा, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை तुम्हारे आने वाले आशीषों को இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவ செய்தியை கேட்க போறீங்க. रविवार के दिन आके वचन को सुनो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा हो. அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படும் और போது परमेश्वर का आत्मा तुम पर उंडेलेगा, பலன் உண்டாகிறது, बल मिलता है, சாட்சி உண்டாகிறது, गवाही मिलता है, மீட்பு உண்டாகிறது, उद्धार मिलता है, ஆசீர்வாதம் உண்டாகிறது, आशीष मिलता है, கனிகள் நிறைந்த வாழ்க்கை உண்டாகிறது, आमीन, फल से भरा हुआ जिंदगी मिलता தேவ है, அன்பு உண்டாகிறது, परमेश्वर को प्रेम प्रकट होता நம்பிக்கை है, பெருகிறது, आशा बढ़ते जाता है, நியாயம் வெளிப்படுகிறது, न्याय प्रकट होता நீதி है, வெளிப்படுகிறது. धर्म प्रकट होता है. இப்படிப்பட்ட 9 விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ऐसे போகிறார். 9 प्रकार के कामों को प्रभु प्रकट தேவ करेगा. ஆவியானவர் ஊற்றப்படும் போது, परमेश्वर का आत्मा உன்னதத்திலிருந்து उंडेलेगा, ஊற்றப்படும் போது ऊपर से उंडेलते இந்த समय வருஷத்திலே பலனற்றவர்கள் பலனடைய इस போகிறீர்கள். साल में शक्तिहीन लोग शक्ति पाएंगे. மீட்க முடியாது இருந்தவர்கள் நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள். जो उद्धार पिनाते तुम उद्धार पाएंगे. ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள். जो आशीष पिनाते आशीष पाएंगे. கனியற்ற வாழ்க்கையா இருந்தவர்கள் கனி நிறைந்த வாழ்க்கைக்கு வர போகிறீர்கள். जो निष्फल अनुभव में थे फल से भरा हुआ अनुभव में आएंगे. தேவ அன்பு உங்கள் இருதயத்திலே இன்னும் ஊற்றப்பட்டு பயம் விலகி போகிறது. परमेश्वर का प्रेम तुम्हारे मन में उंडेल जाएगा, तुम्हारा भय दूर हो जाएगा, நம்பிக்கை பெருக போகிறது. आशा बढ़ते जाएगा, நம்பிக்கை பெரிய ஒரு நம்பிக்கை பெருக போகிறது. आशा बढ़ते जाएगा, என்னால முடியும் செய்ய முடியும்ங்கிற பெரிய நம்பிக்கை பெருக एक போகிறது. बड़ा आशा मुझसे ये काम होगा, நியாயம் வெளிப்பட போகிறது. न्याय प्रकट होने பல वाला. வருஷமாக நியாயமும் கிடைக்காது இருந்திருக்கிறீர்கள். कई साल से तुम न्याय बिना था. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவது நியாயம் கிடைக்கிறது. आमीन, जो ऊपर से आत्मा उंडेलेगा तब न्याय मिलता है. நீதி கிடைக்காது இருந்தீர்கள், जो धर्म बिना थे तुम அந்த लोग, நீதி वो வெளிப்படுகிறது. धर्म भी तुम्हें मिलेगा. கர்த்தர் அப்படி உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஆவியை ஊற்றப்படும் போது ऐसे जो ऊपर से आत्मा उंडेलेगा, வாளாக்கப்பட்டதெல்லாம் தலையாக்கப்படும், जो पूछता सिर बनाएगा, கீழாக்கப்பட்டதெல்லாம் மேலாக்கப்படும். जो नीचे था ऊंचे हो जाएगा. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். प्रभु ऐसे करने वाला इसलिए அப்படி धन्यवाद, செய்ய போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ऐसे करने वाला इसलिए धन्यवाद. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் நம்ம முழங்கால் படி प्रभु ஜெபிக்க के போறோம். सम्मुख में हम प्रार्थना करेंगे. கர்த்தர் இந்த நாள் எங்களோட நீ பேசுற வார்த்தைகளுக்காக प्रभु इन दिन में आपने हमसे बात கர்த்தருடைய ஆவி எங்களோட இடைப்பட்டு இருக்கிறார். प्रभु की आत्मा हमसे बात Thank you Lord. धन्यवाद. பரிசுத்தரே, हे पवित्र, கர்த்தாவே, हे पवित्र, எங்களோடு இருந்து பேசுற இந்த வார்த்தைக்காக